இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான பண்டிகையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் நவராத்திரி. ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி வந்தா நம்ம கொலு வைக்கிறோம், பாட்டு பாடுறோம், பூஜை செய்றோம், உறவினர்களோட சேர்ந்து கொண்டாடுறோம். இது எதுக்கு கொண்டாடுறோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்ன ஒரு காலத்துல மகிஷாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் வடிவம் பார்த்தாலே பயமா இருக்கும். பாதி மாடு பாதி மனுஷன் மாதிரி இருப்பான். மகிஷாசுரன் ரொம்ப கடினமா பிரம்மாவை நினைச்சு தவம் பண்ணான். அந்த தவத்தை பார்த்து பிரம்மாவும் திருப்தி அடைஞ்சு அவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? ஆண் தெய்வங்களாலையும் தேவர்களாலையுமே வேற எவராலையும் கூட எனக்கு மரணம் வரக்கூடாது, பெண்ணால மட்டுமே எனக்கு மரணம் வேண்டும்னு கேட்டான். அவன் ஏன் இப்படி கேட்டானா, கடவுளாலேயே நம்மளை அழிக்க முடியாதப்போ எந்த பெண் நம்மளை அழிக்க போறாங்கன்னு அவன் பெண்களை சாதாரணமா நினைச்சிட்டான். அவன் கேட்டபடியே பிரம்மாவும் அவனுக்கு வரத்தை தந்தாரு. இந்த வரம் கிடைச்ச உடனே மகிஷாசுரனுக்கு பெருமை திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த உலகத்துல யாருமே எனக்கு சமம் இல்லை, தேவரையும் நான் ஜெயிச்சிடுவேன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் நினைச்சா மாதிரியே நடந்துச்சு. அவனுடைய படையோட தேவர்களோட சிம்மாசனத்தையும் கைப்பற்றினான். இருக்கிற எல்லா தேவர்களையும் வானுலகத்துல இருந்து துரத்திட்டான். இந்த நேரத்துல தேவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தீர்வு தேடினாங்க. அவங்க சிவன் விஷ்ணு பிரம்மா கிட்ட அவங்களோட பிரச்சனைய சொல்லி காப்பாத்துங்கன்னு கேட்டாங்க. இப்போ மும்மூர்த்திகளும் யோசிச்சு அவங்களோட சக்தியால ஒரு அழகான சக்தி வாய்ந்த தெய்வீக பெண்ணை உருவாக்குனாங்க. அவங்க தான் துர்கை அம்மன். அவங்களோட முகம் சந்திரன் மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. அவங்களோட கண்கள் அக்னி மாதிரி சுடரும். அவங்களோட சிரிப்பு கூட மகிஷாசுரனுக்கு பயம் தரும் மாதிரி இருந்துச்சு. தேவர்கள் அதை பார்த்ததும் இப்போ நிச்சயம் நீதிக்கு வெற்றி கிடைக்கும்னு அவங்க நம்பினாங்க. தேவர்கள் எல்லாருமே அவங்களோட தெய்வீக ஆயுதங்களை அம்மனுக்கு தந்தாங்க. சிவன் திருசூலமை தந்தாரு, விஷ்ணு சுதர்ஷன சக்கரத்தை தந்தாரு, அக்னி தேவன் ஈட்டியை தந்தாரு, வருண பகவான் சங்கு தந்தாரு, வாயு தேவன் வில்லம்ப தந்தாரு, இந்திரதேவன் வஜ்ராயுத தந்தாரு, யமதர்மன் அவருடைய பாலும் கேடியமும் தந்தாரு, அலைகளின் ராஜாவான இமாவத் அவர் சிங்கத்தை வாகனமா தந்தாரு. அதுக்கப்புறம் துர்கை அம்மனும் மகிஷாசுரனும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது சாதாரணமான யுத்தம் இல்லை, 9 நாளா இந்த யுத்தம் நீடிச்சது. மகிஷாசுரனும் காளையா மாறி சிங்கமா மாறி பல உருவங்கள்ல துர்கை அம்மன் கிட்ட போராடினான். துர்கை அம்மனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ரூபத்துல வந்தாங்க. இந்த ரூபங்களை தான் நம்ம நவதுர்கைன்னு சொல்றோம். இந்த 9 நாள் ரூபங்களை பார்க்கலாமா? முதல் நாள் சைலபுத்ரி, அவங்க தான் மலைமகள், பூமியின் வலிமையும் உறுதியையும் குறிக்கிறாங்க. 2வது நாள் ஜெய் மாதா பிரம்மச்சாரிணி, அவங்க தவத்துல மூழ்கியவங்க, நம்பிக்கை அமைதியும் தரவங்க. 3வது நாள் சந்திரகாண்டா, தலையில சந்திரன் கலையோட இருக்கிற கிரீடத்தை அணிஞ்சவங்க, சமநிலை அமைதியும் தரும் அம்மன் அவங்க. 4வது நாள் குஷ்மண்டா, சிரிப்புனாலே உலகத்தை உருவாக்குன சக்தி அவங்க. 5வது நாள் ஸ்கந்த மாதா, அவங்க தான் முருகனுடைய தாய், தாய்மையின் கருணையும் அன்பையும் தரவங்க தான் இவங்க. 6வது நாள் காத்தியாயினி, மிகுந்த தைரியம் கொண்ட ரூபம் இவங்க, அசுரர்கள் அழிக்க வந்த அம்மனே இவங்க தான். 7வது நாள் காலராத்திரி, கருப்பு நிறத்தோட பயங்கரமான ரூபத்தோட இருப்பாங்க, இருளையும் பாவத்தையும் அழிக்கிறவங்க. 8வது நாள் மகா கௌரி, புனிதம் அழகு அமைதியின் ரூபம் இவங்க. 9வது நாள் சித்தி தாத்திரி, ஆசீர்வாதமும் நாணமும் தரும் ரூபம் இவங்க. இந்த 9 நாட்களும் துர்கை அம்மனும் பல ரூபத்துல போராடினாங்க. 9ஆம் நாள்ல தான் துர்கை அம்மன் மகிஷாசுரனை வெற்றி பெற்று அழிச்சாங்க. இதுவே நவராத்திரியோடைய உச்சி நாள். இப்போதான் அவங்களுக்கு மகிஷாசுர மர்த்தினின்னு ஒரு பேரும் வந்துச்சு. துர்கை அம்மன் போர்ல வெற்றி பெற்று கொண்டாடின நாள் அதுதான் 10வது நாள். அதுதான் நம்ம விஜயதசமின்னு கொண்டாடுறோம். இந்த நாளை வெற்றியோட நாள்னு சொல்றாங்க. இந்த நாள்ல நம்ம எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்கினா அது நிச்சயம் வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்களுக்கு முதல் எழுத்து கத்துக் கொடுக்குறாங்க. புத்தக பூஜை, ஆயுத பூஜை, புது வியாபாரம் தொடங்குறதுன்னு எல்லாமே இந்த நாள்ல தான் நடக்குது. துர்கை அம்மனோட ஆசீர்வாதத்தோட தொடங்குற காரியம் எப்போதுமே நல்ல முடிவை தான் தரும். நவராத்திரி அப்போ நம்ம வீட்டுல கொலு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே அழிஞ்சு நல்ல சக்தி வரணும்னா கொலு வைக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரிய பக்தியோடையும் சந்தோஷத்தோடையும் குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.